ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் நெஸ்ட் ஆஃப் நித்யா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில பல ஐட்டம்ஸ் எல்லாம் கிச்சனுக்காக வாங்கியிருந்தோம். அது ஆல்ரெடி ஒரு மினி விலாகாக கொடுத்துருந்தேன். ஸோ அதோட சின்ன ரீகேப் தான் இது. ஸோ இது வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் போடாமல் டைம் இல்லாமல் இருந்தது. நான் இதை எப்படி எங்கே கிச்சனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இந்த கேஸ் ஸ்டவ் பின்னாடி வர வால் வந்து என்னோடய எப்போ யூஸ்வலாக ப்ளெயின் வாலாக இருக்கும். எல்லாமே செவரு அண்ட் டைல் எல்லாமே ஐவரி கலரில் இருக்கிறதுனால ரொம்ப ப்ளெயினாக இருந்தது, டல்லாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் நல்ல கலர்ஸு, நல்ல அட்ராக்ஷனாக ப்ரைட்டாக இருந்தது, வைப்ரண்ட் கலர்ஸாக இருந்தது. ஸோ அந்த வாலை ப்ளெயினாக பார்க்காம இப்படி கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது நம்மளுக்கு கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு போரிங்காக டல்லாக இல்லாமல் இப்போ நல்லா வைப்ரண்ட் கலர்ஸில் நல்ல கலர்ஃபுல்லாக கிச்சனை மாற்றிக்கிட்டதுனால எனக்கு கிச்சன் நின்று வேலை செய்கிறதுக்கு டயர்டும் ஒன்றும் தெரியறதில்ல. நம்ம ரொம்ப நேரம் எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த பிளேஸை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக இந்த பேர்டு வந்து கிச்சன் ஷிங்க் ஏரியாவில் மேலே ஒரு வால் ப்ளெயினாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல எதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ சுற்றி இப்போ கிச்சன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சன் நின்று வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.